பிரியமானவர்களே, இந்த 21 நாள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் உங்களை பார்த்து, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய வழியில் வர அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால இதை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பீராக, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, glory to God. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியக்காரனாய் நீர் சொன்ன வார்த்தையை கொண்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.